ரவா லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகட்டும். இந்த நெய்யில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைத்த முந்திரி பருப்புகளை பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. கருகாமல் இளம் வானலில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப உத்தமமாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரும்போது அதை எடுத்துடலாம். இதே நெய்யில் டபுள் ரோஸ்டட் ரவான்னு சொல்லி கடைகளில் கிடைக்குது இல்லைங்களா, அந்த ரவையை 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலேயே நல்ல இளம் வானலில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய்யில் இந்த ரவை வறுபடும் போது ஒரு அருமையான வாசனை வரும். அது வரைக்கும் வறுக்கணும். இந்த ரவையின் இயல்பு நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க. கருகிடாமல் கலர் மாறிடாமல் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கும்போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரவையை நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு வச்சுக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதை நல்லா மிக்சியில் 3 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அதே ஜாரில் நம்ம வறுத்தோம் இல்லையா ரவை, அதையும் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம பொடித்தோம் இல்லையா அந்த ரவை, அதே மாதிரி பொடித்த சர்க்கரை, இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் கலந்த கலவை, வறுத்த முந்திரி பருப்புகள், இந்த 3 சேர்ந்து நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல கொதிக்கிற சூடான பசும்பால் நல்ல கொதிநிலையிலே இருக்கட்டும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ரவை மிக்சிங்கோடு சேர்த்து ஒரு உருண்டைக்கு தகுந்த மாதிரி பால் சேருங்க. மொத்தமாக முதல்ல சேர்த்துற வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு உருண்டைக்கு அது தகுந்த மாதிரி இருக்கும். நல்ல அழுத்தமாக உள்ளங்கைகளை கொண்டு பிடிச்சிங்கன்னா நல்ல இறுக்கமாக அருமையான பால்ஸாக அழகாக வரும். அந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிடிக்கும் பொழுது தான் அந்த அழுத்தமான உருண்டைகளும் வரும், உதிர்ந்து போகாது. கரெக்டாக எல்லா ரவைகளும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் பால் சேர்த்து செய்யும்போது வரும். நல்ல அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்படி அழுத்தமாக உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு அது உதிர்ந்து போகாது, சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சுவை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சில நிமிஷங்கள்லேயே செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.